கட்டளை வந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டளைகள் எல்லாம் எதுக்குன்னு கேட்டா லிதஅலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். மக்கள் அறிந்து கொள்ளணும் என்று தெரியுமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாத்துக்கும் சக்தி வாய்ந்தவனா இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சக்தியை தாண்டி எதுவும் நடக்காது. உலகத்துல எதுவாக இருந்தாலுமே வானத்தை பூமியை படைத்து அதனுடைய அதிகாரத்தை யார் வைத்துக் கொண்டிருக்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன் எல்லாவற்றுக்குமே சக்தி உள்ளவனாக இருக்கிறான். இது என்ன, அது என்ன அர்த்தம்னு கேட்டா, யாராவது பாவம் செய்யற நேரம், மோசமா நடந்து கொள்ற நேரம், இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரி வசனத்தையே சொல்றான். நான் வந்து தண்டிக்க கூடியனா இருக்கிறேன், நான் பவர்ஃபுல், அதாவது அவர் சக்தி வாய்ந்த காரணம் என்னன்னு கேட்டா அல்லாஹுடைய மார்க்கத்தை மதிக்கணும். அதாவது அல்லாஹுடைய மார்க்கம் மதிக்கப்பட வேண்டிய விஷயம். அல்லாஹ் ரப்புல், உதாரணமாக ஒரு கட்டளை போட்டார் ஒருத்தர், ஒரு மேனேஜர் இருக்கிறாரு, அவரு வேலை செஞ்சாலும் ஒண்ணு, வேலை செய்யலாட்டுன்னு ஒன்று விட்டு பேசாம போறாரு. யாரா வேலை செய்வோமா? மனிதன் அவர் தான் அவர் பார்க்க மாட்டாருன்னு சொல்லி பேசாம நம்ம இருந்துருவோம். ஆனால் பவர்ஃபுல் மேனேஜரா இருக்கிறாரு, நம்மளும் கொஞ்சம் பயப்படுவோம். கட்டளை மேல் இடத்துல இருந்து வந்துட்டு கண்டிப்பா செய்யணும் நம்ம யோசிப்போமா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரு? வானத்தை பூமியை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். அவனிடத்துல நாளைக்கு நாங்கள் மீட்சி செய்யப்பட போகின்றோம். அவனால மறுமையில உலகத்துடைய வாழ்க்கைக்காக கேள்வி கேட்க இருக்கிறான். இப்படி இவைகளெல்லாம் ஒரு மனிதன் என்றைக்கு புரிந்து கொள்கின்றானோ அன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த மார்க்கத்தை எடுத்து நடக்கிறோமோ இல்லையோ, அந்த மார்க்கத்துக்கு மேலாக அல்லது அல்லாஹுடைய சட்ட திட்டங்களுக்கு ஒரு மதிப்பு, அல்லாஹுடைய சட்டம் இருக்கிறது, அல்லாஹுடைய வேதவசனம் இருக்கிறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏவி இருக்கிறான் என்கிற பெருமதிப்பு உள்ளத்தில் பதியப்படும். அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டிய பொழுது வஅன்னல்லாஹ கத் அஹாத பிகுல்லி ஷைஇன் இல்மா, உலகத்துடைய விஷயத்துல